அது என்னென்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க? இன்டர்வியூனால என்னென்ன கேட்பாங்க இன்டர்வியூல? அகரம் இன்டர்வியூவில் கேட்குறீங்க. ஆமாம். அகரம் இன்டர்வியூவில் வந்து என்னென்னா நம்மளோட வாழ்க்கையை பற்றி தான் கேட்பாங்க. உண்மையாகவே வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிருக்கோம், உண்மையாகவே நம்ம நீடடா அப்படின்ற மாதிரி அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சீட்டை வந்து கொடுத்துட மாட்டாங்க. இவ்வளோ ப்ராசஸ் போய் அதுக்கு பின்னாடி நிறைய வாலண்டியர்ஸோட ஒர்க் இருக்குது. நிறைய பேர் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட வேலைகள் இருக்குது. ஹவுஸ் விசிட் போகிறதுக்கு வாலண்டியர்ஸு, இது ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதியான வாலண்டியர்ஸ் எல்லாருமே செலக்ட் பண்ணி தான் கடைசியாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சீட்டுன்றது கிடைக்குது. தகுதியான ஒரு மாணவனுக்கு போய் சேரணுங்கிறது தான். உண்மையாகவே நீடாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு போய் அது சேரணுன்றதுனால இந்த இன்டர்வியூஸ் எல்லாம். அதுக்கெல்லாம் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குன்னு கேட்குறேன். க்ரைட்டீரியானா இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் முதல் கிராஜுவேட்டா? அக்கா இருக்காங்க. அக்கா வந்து எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு. ஆமாம், எங்கள் வீட்டில் மொத்த ஆண்கள்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு படித்த பையன். எங்கள் தலைமுறையில் நான் தான் ஃபஸ்ட்டு படித்த பையன், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு பசங்களில். அக்கா பொண்ணுங்களில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அக்கா படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி அகரமில் சீட்டு கிடைச்சது. அன்றைக்கி கால் வந்துச்சு. நீங்கள் அப்ளை பண்ணுற காலேஜில் கொடுப்பாங்களா அல்லது உங்களுக்கு தோதா? இல்லை, இப்போ அகரம்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலேஜஸில் குறிப்பிட்ட சீட் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் வந்து அகரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ எந்தெந்த காலேஜ்லலாம் சீட் இருக்கோ என்னோடய மார்க் பேஸ் பண்ணி அங்கே மட்டும்தான் மார்க் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து நம்மளோட மார்க் பேஸ் பண்ணி தானே ஜாயின் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கை வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக வைக்க மாட்டாங்க அகரம். செலக்ட் பண்ணுறது முழுக்க ஒரு ஃபேமிலி அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவனுக்கு உண்மையாகவே படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கா, அதை வச்சு மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. மற்றபடி மார்க் வந்து நம்மளோட கோர்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது மார்க் தான். ஸோ அங்கே கட் ஆஃப் அது இதுன்னு நிறைய இருக்கும். மெடிக்கல் சீட் வேணும், இன்ஜினியரிங் சீட் வேணும்னா அதுக்கு கட் ஆஃப்ன்றது இருக்குது. எனக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கிடச்சிது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு காலேஜில் தான் கிடச்சிது. அப்போ தான் ஊரை விட்டு வெளியவே வரேன். ஊருக்குள்ளேயே இருந்துட்டு அந்த எண்ணெய் வச்சு தலைவாரி இந்த மாதிரியெல்லாம் பசங்க ஊர் சைடில் அப்படி தான் இருப்பாங்க. எதுவுமே தெரியாது, ஜீரோவாக இருந்தேன். அங்கே இருக்கும்போது இந்த கஷ்டங்கள் இந்த இதனால ஒரு மெச்சூரிட்டி எனக்கு கிடச்சிது. 10 வயசுலேயே ஒரு 15 வயசு பையன் மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். 15 வயசில் 20 வயசு பையன் மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். அடுத்து அக்காவை பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும், இவங்களுக்கு உண்டான சேஃப்டியெல்லாம் எப்படி நாம் பார்த்துப்போம் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு.